குருட்டாட்டமுள்ள கண்கள் அவர்களுக்கு இருக்கிறபடியினாலே அதனுடைய அர்த்தம் அறிந்தும் அறியாத வண்ணம் அங்கே பல இழப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய இஷ்டம் என்னமோ, அவர்கள் எப்போ உபவாசம் போட்டு ஜபித்து கர்த்தர் பேசுகிறாரோ அதுதான் சரி என்பார்கள். யாராவது அவர்களுக்காக ஜபித்து ப்ரொஃபஸி கொடுக்கும் பொழுதெல்லாம் சில நேரங்களில் உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே என்ன நடக்கிறது? அதன் பின்பதாக ஹல்லேலூயா, அவர்கள் மனம் போன போக்கிலே போவது மட்டுமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாங்களும் சில வேளைகளிலே நடக்கிறோம், உண்மைதானே? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும். ஹல்லேலூயா. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். ஆனால் இன்னொரு வசனம் அங்கே இருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி தேவன் வைராக்கியம் கொண்டு இந்த நாட்களிலே பலரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பேசுகிற வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், காலம் செல்லாது. இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய ஊழியர்கள் யார் உங்களுக்காய் ப்ரொஃபஸி கொடுத்திருப்பார்களோ, தீர்க்க தரிசனத்திலே உங்கள் தகப்பனுடைய தகப்பன், தாயுடைய தாய், இல்லை என்று சொன்னால் உங்களோடு நீங்கள் வளர்ந்த சபையிலே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை உங்கள் செவியிலே மறுபடியும் கொண்டு வாங்க, சிந்தையிலே கொண்டு வாங்க. அது உங்களுடைய செவியிலே ரிங்காரம் செய்து கொண்டிருக்க வேண்டும்.